நான் இந்த மூட பழக்கத்துக்கு எதுக்கு சொல்கிறேன், இந்த பேய் படம் இவங்க எப்படி திருப்பி பிஜேபிக்காரன் நம்மளை கொண்டு போய் மிளகா அரைச்சி நம்மளை எப்படி குழியில் தள்ள போகிறான்றதை இந்த கூமுட்டைங்க புரிஞ்சுக்கணுன்றிருக்காங்க. அதுக்கு அடுத்து என்ன பண்ணாங்க, ஒரு 2013 இப்போ இந்த டைமில் ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா சிங்கப்பூரில் வந்து எல்லாமே இருக்கும். நீங்கள் போயிருப்பவங்களுக்கு தெரியும், ரெசிடென்ஷியல் ஏரியானா அதில் வந்து இந்த கார்னரில் ஒரு பேஸ்கெட் பால் கோர்ட்டு, ஏன்னா ஒரு கிலோமீட்டர் சரௌண்டிங்கு பில்டிங் கட்டிருப்பாங்க. 14 மாடி இப்படி எல் ஷேப்பில் தான் கட்டுவாங்க. இந்த கார்னரில் ஒரு பேஸ்கெட் பால் கோர்ட்டு, வாலிபால் கோர்ட்டு இருக்கும், அந்த கார்னரில் ஒன்று இருக்கும், இந்த கார்னரில் ஒரு ஸ்கூல் இருக்கும், இந்த கார்னரில் ஒரு காலேஜ் இருக்கும், நடுவில் ஒரு கிரச் இருக்கும், எல்லாமே இருக்கும், ஒரு வாய்க்கால் ஓடும், எல்லாமே இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அங்கே ஒரு ஃபங்க்ஷன் நடத்துகிற ஒரு பெரிய ஓப்பன் ஹால் மாதிரி டென்ட்டு போட்டிருப்பாங்க மழை காலத்தில் நடத்துகிற மாதிரி. அங்கே பார்த்தா ஏதோ சீன திருவிழா ஒன்று நடந்துகிட்டு இருந்துச்சு. சரின்னு இப்போ சாயந்தரமாக போனேன், நான் என்ன தான்டா பண்ணுறாங்கன்னு போய் உட்காந்து பார்த்தா ஒரு தமிழ்காரன் வேறு யாருமே அங்கே இல்லை, வெறும் சீனர்களில் ஒரு பிரிவினர் அங்கே இருக்காங்க. அவங்க பார்த்தா இன்னும் மூட பழக்கத்தில் நம்மளை தாண்டி போடுறாங்க. நம்ம என்னெல்லாம் இங்கே இருக்கோ, இந்த கத்தி போடு திருவிழா இருக்குல்ல, அது சாட்டையால் அடிச்சுக்கிறது, சவுக்கால் அடிச்சுக்கிறது. ஒருத்தர் உட்காந்துருந்தான், அது வந்து என்கிட்ட இதில் இருக்குது, இந்த மினி டிவி டேப்பில் இருக்குது, அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியல, வச்சுருக்கேன் அந்த வீடியோ. இன்னும் அது 20 வருஷம் ஆச்சு, எடுத்து 18 வருஷம். நல்லா உட்காந்துருக்காங்க, தொந்தி சீனாக்காரன் தொந்தியோடு இருந்தால் அப்படி சரி, அதில் பலன்னு இருக்காங்க தான் சாமியார். முன்னாடி எல்லாம் அடிக்க வச்சுருக்காங்க, இங்கே ஒரு சிலை இருக்குது வச்சுருக்காங்க. ஏன்னா அந்த பக்கம் பூரா மண் குதிரை நம்ம ஊரில் இருக்கு பாருங்க, அது எப்படி அங்கே போச்சுன்னு நான் பார்த்தேன். மண் குதிரை கான்செப்ட் எப்படி அங்கே போச்சு? மண் குதிரை வரிசையாக வச்சுருக்கான், ஒவ்வொருத்தன் ஒரு மண் குதிரை வாங்கிட்டு வந்து வச்சுருக்கான், கட்டைக்கால் வச்சு வரிசையாக வச்சுருக்காங்க. நேராக ஒரு புல்லுக்கட்டை எடுத்துகிட்டு வராங்க, இந்த சாமியார் உட்காந்துருக்கான் சவுக்கோட. வந்தவொடனே அவனை கும்பிட்டுட்டு அந்த புல்லுக்கட்டை வைக்கிறான், உடனே ஒரு தண்ணியை தொளிக்கிறான், அதில் தொளிச்சு விட்டு சவுக்கு எடுத்து உனக்கு ஒரே இழு ஐயோ அப்பான்னு கத்துற மாதிரி. அவனுக்கு சாட்டையில் அடித்த உடனே அங்கங்கே ரத்தம் வருது, லைட்டாக அங்கங்கே வருது. வந்தது மட்டும் இல்லாமல் முதல்ல வந்து அந்த சாமியார் நம்மனா அவனை அடிச்சுக்கிறான், அவனுக்கு முதுகு பூரா ரத்தமாக இருக்குது. அடிச்சுக்கிட்டு அவனை எய்த்தாப்பில் வர பொம்பளை வராங்க, ஆம்பளை வராங்க, இழுத்துக்கிறான் பாருங்க, ஐயோ அப்பான்னு கத்த மாட்டுறாங்க. ஆனால் எவ்வளோ அடி வாங்கினாலும் கத்தாதரான்ற மாதிரி அப்படி நேராக அந்த புல்லை தூக்கிட்டு போய் அந்த மண் குதிரை இருக்குல்ல அதுக்கு ஊட்டி விட்றாங்க. மண் குதிரைக்கு எதுக்குடா புல், அது எங்கடா சாப்பிடு, நீ இவனை அழைச்சி செருப்பால் தான் அவனை அடிக்கலை, சவுக்கை வச்சு அடிச்சு. என்ன கடானா வர்றான், ஒவ்வொருத்தனாக வராங்க, 100 கணக்கில் சவுக்கடி வாங்குறான். அவன் ஒரு குதிரை வச்சுருக்கேன், அதை ஊட்டி விட்றான், மண் குதிரையை வாயில் வச்சுட்டு ஊட்டி விட்டுட்டு அந்த குதிரையை எடுத்துகிட்டு ஓடுறாங்க. எங்கேயோ ஓடுறாங்க, ஓடி போய் அந்த பக்கமாக போய் குதிரையை வச்சுட்டு போயிடுறாங்க. இது ஒரு சடங்கு. இந்த மாதிரி மூட பழக்கத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சீனர்கள் உச்சத்தில் பெரிய டெவலப்டு கண்ட்ரி 2050 வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அந்தளவுக்கு அமெரிக்காவில் எடுத்துட்டிங்கன்னா பேய் அப்படின்ட்டிங்கன்னா அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா வீடுகள் எல்லாமே தனித்தனியாக இருக்கும். ஆமாம். இப்போ தமிழ்நாட்டில் ஏதாவது பிள்ளைங்க பசங்க யாராவது பேய்க்கு பயப்படுறாங்க பார்த்தீங்களா, எவ்வளவுமே பண்ணு. சினிமா மட்டும் எடுக்கலை அப்படின்னா பேய்னா என்னன்னே இவங்களுக்கு தெரியாது. இந்த பேய் கதைகள்லாம் எவன் நம்பவே மாட்டாங்க. ஆமாம், ஏன்னா இங்கே தனித்தனியான வீடு கிடையாது. இப்படி இருந்தாலும் எவனும் பயப்படுறதும் கிடையாது, எதுவும் கிடையாது. கிராமத்தில் சில இடத்துல நைட்டு போக மாட்டாங்க, இவங்கள பார்த்து பேய் பயந்து ஓடினாங்க. இந்த ஊரில் தனியாக இருக்கணும்னு சொல்லி ஒரு இடத்துல வீடு கட்டினா அங்கே ஒருத்தர் 10 பேர் பிளாட்டு போட்டு வில்லா ஆக்கிடுறாங்க, தனித்தனி வீடு, ஆனால் பக்கத்து வீடு அப்படின்றாங்க. கடைசியில் பார்த்தா இந்த செவத்தில் பேசுறது அங்கே கேட்கும். அதே மாதிரி பேய் வந்து பொம்பளை பிள்ளைங்கள தான் பிடிக்கணுவாங்க. நம்ம பிள்ளைங்களை பார்த்தீங்கன்னா பேய் தெரிச்சு ஓடிடும். 12 மணிக்கு இவ்வளோ எப்படி தூக்கிடணும்னு பேய் வருதுன்னு வைங்க. இது வீட்டிலே இருக்காது, 2:45 தான் வீட்டுக்கே வருது. ஏன்னா மிட் நைட் பிரியாணி சாப்பிட போய் பேய் ஏமாந்து போய் என்னடா அது அப்படிங்கும்போது பேயை தோற்று ஓடிடுது. அந்த மாதிரி நம்பிக்கையெல்லாம் போயிடுது. நம்ம சனியை 11 மணிக்கு வீட்டில் படுத்து 12 மணிக்கு போய் பிடிச்சிடலான்னு பார்த்தா 2:45 தான் பிரியாணி சாப்பிட வருது. இது என்ன பண்ண முடியும்? இந்த மாதிரி போயிடுது. அதனால் பேய் நம்பிக்கை தமிழ்நாட்டில் கிடையாது. சாமி நம்பிக்கையும் பெருசாக அப்படி இப்படி இருக்குது. இது இப்போலாம் பார்த்திங்கன்னா எப்படி ஒரு வழிபாடு முறை நடத்தணும்னு இஸ்லாமியர்களுக்கு தெரியும். அவங்க வீட்டிலே தொழுதுருவாங்க, எங்கேயும் போகணுன்னு அவசியம் இல்லை எங்கேயும் போயிடும். அவங்க பெர்ஃபெக்டாக என்ன அது வரைக்கும் ஃபேமிலியில் மெயின்டைன் பண்ணிருக்காங்க. கிறிஸ்தவர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போகணுன்னு தெரியும். அது எப்படி வேணாலும் போய்க்கலாம், அந்த ஞாயிற்றுக்கிழமை அங்கே போனால் தான் இது பண்ணுவாங்க. இந்துக்களுக்கு வந்து தான் வழிபாட்டு முறைகளில் ஒரு ஃபார்மெட்டு கிடையாது. அதுதான் ப்ளஸ்ஸும் அதுதான் மைனஸும் தான். அப்படி இருக்கும்போது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க இஷ்டத்துக்கு ஒரு கதை சொல்லுவாங்க, ஆளாளுக்கு ஒரு கதை சொல்லுவாங்க. யூடியூப்பில் ஒரு கதை சொல்லுவான் சிவனுக்கு, வாட்ஸ்அப்பில் போனீங்கன்னா அதில் ஒரு கதை சொல்லுவாங்க.
இப்படி போயிட்டாங்க. இவங்க கேடு கட்டி சீரழிஞ்சு போயிட்டாங்க. ஒரு அனுமார் படத்தை வச்சுக்கிறான் இவன். இன்று மாலைக்குள் இதை 100 பேருக்கு அனுப்பினால் நல்லது நடக்கும்னா, உனக்கு நடந்துச்சா நாயே, நீயே பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்க, நீ இதை அனுப்பி எவனுக்கு நடக்க போகுது? புரியுதா? அதுக்கப்புறம் அவங்க பார்த்தா இதே ட்ரெயினில் ஏசுநாதர் படத்தை அனுப்புகிறாங்க. இதை வந்து 100 பேருக்கு அனுப்புனீங்கன்னா அவங்களுக்கு சாயந்தரத்துக்குள்ளே நல்லது நடக்கும். காலையில் எங்கேயோ டீக்கு வெளியில்லாமல் நின்றுச்சோ அனுப்பிட்டு அதே தான் சாயந்தரமும் நிற்கிது. இதை அனுப்பி என்ன ஆக போகுது அப்படின்ற மாதிரி இப்படி மூடர்கள் இருக்காங்க. அதுக்கப்புறம் போகிற போக்கில் சிவனுக்கு முத்தம் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்துருக்கீங்களா? பொம்பளை பிள்ளைங்களா விநாயகர் வச்சுருப்பான், ஒரு இடத்துல வச்சுருக்காங்க, ஃப்ளைங் கிஸ் கொடுத்துட்டு போகும். ஒரு கடவுள்ன்ற ஒரு மரியாதை வேணுமா வேணாம்? அது இருக்காது. அது கடவுள் இருக்கோ இல்லையோ அது வேறு விஷயம். ஸோ இப்படி இவங்க வந்து தான் தோன்றித்தனமாக வேறு ரூட்டில் போயிட்டாங்க. அதனால் இவங்க பேயையும் மதிக்கிறது இல்லை, மனுஷனையும் மதிக்கிறது இல்லை, கடவுளையும் மதிக்கிறது. அதனால் பேய் படம் இங்கே ஓடுறது. சுந்தர்சி அதை பிடிச்சிக்கிட்டு அதை வச்சு விளையாட்டு காட்டிகிட்டு இருக்காரு. சுந்தர்சியும் நம்ம இவரும் லாரன்ஸ் அதிலே கொஞ்சம் காமெடியெல்லாம் கலந்து காமெடி கலக்குன்னு பார்க்க மாட்டாங்க. இப்படி ஓட்டி புறப்பு ஓட்டிகிட்டு இருக்காங்க. இதுதான் தமிழ்நாடு நடக்குது. இந்தியாவில் வட இந்தியாவில் பேய் கதையெல்லாம் நம்புவாங்க. ஆனால் படங்கள் வருது பேய் நம்புவாங்க. நிறைய பேர் தாயத்து தான் போட்டிருப்பாங்க. நிறையா பேர் அதான் இருக்குது. இப்போ திருப்பி ராஜமௌலியை வந்து இவங்க பிடிச்சிட்டாங்க. யார்? பிஜேபிக்காரன் பிடிச்சிட்டான். பெரிய அமௌண்ட் பேசி ராஜமௌலி இப்போ பிஜேபி சப்போர்ட்டாக போயிட்டாப்புல. ஏன்னா என்னைக்கு மோடி கூப்பிட்டு பாராட்டினாரோ அப்படி போயிட்டாப்புல. அப்படி போய் வாரணாசின்னு படம் எடுக்க போயிட்டாப்புல. வாரணாசி வரைக்கும் போயிட்டாப்புல ஆந்திராவிலேருந்து. இனி அடுத்த படம் பாகிஸ்தான் பார்டரில் ஒரு அம்மன் இருக்குதுன்னு சொல்லி ஆரம்பிச்சிடுவாங்க. அது அந்த பக்கமாக போயிடுச்சு, அதை மீட்கிறோன்னு சொல்லி ஆப்கானிஸ்தான் பார்டரில் இருந்துச்சு அதில் அது ஒரு கடவுளை ரெடி பண்ணி அது ஒரு படம் எடுப்பாங்க. ஹீரோ போய் மீட்டு வர்றாரு. அந்த இதை அதான் எடுப்பாங்க அடுத்து. ஏன்னா பணம் தானே பிரதானம். இதெல்லாம் நான் என்ன மாதிரின்னு சொல்லலாம்ண்ணா, இது வந்து மித்தலாஜிக்கல்னு சொல்லுவீங்களா? இது மனுஷனோட ஜீன்லேயே உள்ளே புகுந்து கிடக்குங்க. இது வந்து இது வெளியே எடுக்கிறது கஷ்டம். அது ரொம்ப நாள் ஆகும். ஒரு ஜென்ரேஷன் எடுக்கலாம், அடுத்தடுத்த ஜென்ரேஷன் திருப்பி அங்கே போயிடும். இது இப்போ பெரியார் இங்கே இருந்ததுனால பெரியார் கடவுள் இல்லைன்ற கருத்தை விட்டுருங்க. இந்த பல மூடப்பழக்கங்களை இந்த பகுத்தறிவு இது வந்து இந்த 50 வருஷம் 60 வருஷமாக தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால தான் பல பேர் நிம்மதியாக சுற்றிட்டு இருக்கான், ஜாலியாக சுற்றிட்டு இருக்கான், அறிவாளியாக இருக்கான், கொஞ்சம் தெளிவாக இருக்கான். இல்லைன்னா தாயத்து மந்திரம்னு சொல்லி அவனை ஏமாற்றி கரடியெல்லாம் சுற்றிட்டு இருக்கோம். நாங்கள் சின்ன வயசில் கரடியை கூப்பிட்டு வருவாங்க. பார்த்துருக்கீங்களா இல்லையா? நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. நான் சொல்கிறது 70கள் எண்டில் எண்டு 80கள் பிகினிங்கில் கரடியை கூப்பிட்டு வருவாங்க. வாயை கட்டி தெருவில் கரடியை கூப்பிட்டு வருவாங்க. தாயத்து தொங்கும், ஒரு கட்டை ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த கட்டையை இந்த கையில் பிடிச்சினா கரடி இந்த கையில் பிடிச்சிக்குவான். கரடி வாயை இப்படி கட்டிடுவாங்க. இப்படி கட்டின உடனே இந்த தாயத்தை வந்து பிள்ளைங்கள்லாம் வாங்கி காட்டுவாங்க. ஏன்னா ஒரு தாயத்தை வந்து ₹1, அதை எடுத்து கரடி வாயில் தடவுவாங்க. அதை எச்சியை தடவி கட்டி விட்ருவாங்க. எதுக்கு? பிணிகள் விலகுங்க. கரடின்னா எதுக்குன்றீங்க? விலகும், பிணி விலகும், பீடைகள் அண்டாது, பேய் அண்டாது, பிசாசு அண்டாது. கரடி முடியை உள்ளே போட்டிருக்கோன்னு வாங்க. அதை உடச்சி யார் பார்க்குறது? ஓப்பன் பண்ணிடக்கூடாதுன்றவாங்க. வெறும் தாயத்திற்கு அலுமினியத்தில் அதை செஞ்சு ஒரு 1000 தாயத்தை பிணி விலகும். ஆமாம், கரடி முடி அதுக்குள்ளே போட்டு வச்சுருக்கோன்னு வாங்க. கரடி நாக்கில் நக்கி அதை மட்டும் கலட்டி விட்டாங்கன்னு வைங்க வாயை. கடி யாரை வளர்க்குறவனை கழுத்தோடு சேர்த்து கடிச்சிடும். அந்த வாயை கட்டியே வாழ்க்கையை ஓட்டிடுவாங்க. அது தீனி போடுற மட்டும் அதை கட்டி மரத்தில் கட்டி போட்டு தீனியை போட்டு திங்க விட்டு திருப்பி வாயை கட்டி தான் கூப்பிட்டு வருவாங்க வெளியே லெதர் பெல்ட்டில். அது அப்படியே 2 காலில் நடந்து வரும், 4 காலில் ரூபா போட்டு ₹1 பிச்சை எடுத்து இவன் பூராத்தையும் தின்னுவிட்டு கரடி கடைசியில் ஒன்றும் முடிஞ்சாது. அதுக்கு ஏதோ பழைய கறியை போட்டு. அப்புறம் தேவாங்கு பார்த்துக்கலாம். தேவாங்கு பிணிக்க தேவாங்க கூப்பிட்டுருவாங்க கட்டையில். இப்போல்லாம் இந்த ஃபாரஸ்ட் டைட் பண்ணதுனால தான் தேவாங்கெல்லாம் கூப்பிட்டு இந்த ப்ளூ கிராஸ் இதெல்லாம் வந்து டைட் பண்ணதுனால நிறைய இந்த மாதிரி அனிமல்ஸை இது பண்ணுறது இல்லை. தேவாங்க பிணிக்கால அதே மாதிரி தேவாங்க உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கு எல்லாத்தையும். ₹1 தான் தாயது. அது நாக்கில் நக்கி கொடுக்குறேன்னா கட்டிடுவாங்க. இதெல்லாம் இருந்திருக்கு. இப்போ இருந்துச்சுங்க. நாங்கள் சின்ன பிள்ளைகள்லாம் பார்த்துருக்கோம். தேவாங்க பிணிக்க இருந்துவாங்க, ரோடாக வந்து விற்பாங்க. அதே மாதிரி கரடியை கூப்பிட்டு வருவாங்க, யானையை கூப்பிட்டு வருவாங்க பிச்சை எடுக்கிறதுக்கு. அது ₹1 வாங்கிட்டு உங்கள் தலையில் ஆசீர்வாதம் பண்ணிட்டு போகும். அதெல்லாம் தடை பண்ணிட்டாங்க.
இது எல்லாமே இப்போ 90, 80, 85 வரைக்கும், 88, 80 எண்டு வரைக்கும் இருந்துச்சு. 90க்கு அப்புறம் தான் அதெல்லாம் இல்லை. இப்போ இவ்வளோ நாள் இருந்தது வந்து நடுவில் இந்த மாதிரி சில பிலீஃப் எல்லாம் இல்லாமல் இருந்ததில்லை. நீங்கள் சொன்ன மாதிரி பெரியார் வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய ரிஃபர்மேஷன். நிறைய பேர் நம்ம பார்க்குறோம். நாங்கள் வந்து ஏத்திஸ்ட்டு, நாங்கள் இப்படி தான் இருப்போம், நாங்கள் இது மாதிரி இல்லை, நம்ம ஏத்திஸ்டாக இருக்குன்னு அவசியம் இல்லை. நீங்கள் வந்து மூட நம்பிக்கைக்குள்ளே போகாதீங்க, கண்டதை இது பண்ணாதீங்க. ஆனால் அந்த காலகட்டங்கள் பெரியார் மட்டும் இல்லாமல் எம்ஜிஆர் ஒரு பக்கம் பாடல்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ஊரில் பேய் இருக்குன்னு மிரட்டுவான், நம்பி விடாதே பாப்பான்லாம் பாட்டு வரும். பட்டுக்கோட்டை கல்யாணம் பாட்டு. அவர் ஒரு பக்கம் வச்சு அடித்தார். எல்லாமே திராவிட கொள்கைகள், இடதுசாரி கொள்கைகள் பூராமே மனுஷனை வந்து மாற்றினாங்க. இப்போ இவன் திருப்பி மனுஷனை மிருகமாக மாற்றிட்டு இருக்கான். பிஜேபியாரை வந்து ரிவர்ஸில் மாற்றி எது எடுத்தாலும் இதே அது இவர் வந்தார், அனுமார் வந்தார், போனார் வந்தார்னு இவங்க ஒரு பக்கம் மாற்றிக்கிட்டு. கடவுள் நம்பிக்கைன்றது வேறு. மூட பழக்கத்துக்கு மீண்டும் இவங்கள பயமுறுத்தி உயிர் பயத்தை காட்டி கொண்டு போயிட்டுருக்கான் ரிவர்ஸில். ஸோ இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரில. எப்படி இருக்கும்னு நினைக்கிறேங்க இந்த ஃப்யூச்சரில்? இப்போ நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் பீரியட்லேருந்து பெரியாருடைய கொள்கைகளோ பெரியாருடைய சிந்தனைகளை வந்து பார்த்து பகுத்தறிவு பண்ணி எல்லாரும் வந்து கொஞ்சம் தெளிவடைஞ்சாங்கன்னு சொல்கிறோம்ல. அந்த தெளிவடைஞ்சதுக்கப்புறம் இப்போ திருப்பி உங்கள் வீட்டிலே 4ஆம் நம்பர் இருக்காதிங்க. 4ஆம் நம்பர் வீட்டில் இருக்கவங்களாம் செத்தா போயிட்டான், இல்லை பேய் அடிச்சு ரத்த வாந்தி எடுத்துட்டானா? இது ரொம்ப புதுசு. நான் இந்த ஊர்லலாம் 4th ஃப்ளோர் பார்த்துருக்கேன். 4th ஃப்ளோர். அப்போ 4th ஃப்ளோரே இருக்கக்கூடாதுல்ல, அதுக்கு பேரை மட்டும் மாற்றினேன்னா. நீங்கள் கணக்கு 4th ஃப்ளோர்னு இல்லை, 3Aன்னு வைக்கிறீங்க, அது 4வது இடத்துல தானே இருக்குது. அப்போ 4th ஃப்ளோரை இடிச்சிருவியா நீ? ஒருவேளை அதனால தான் இங்கே கார்பரேஷன் 3 மாடிக்கு மேலே கட்டக்கூடாதுன்னு சொல்கிறாங்களோ? இல்லை அது இண்டிவிஜுவல் ஹவுஸில் இருக்காங்க. 4வது மொட்டை மாடியாக தான் இருக்கணும்னு சொல்கிறாங்களோ? ஆமாம், இருக்குன்னு தெரியல.